எபிரேயர் 11:9 விசுவாசத்தினாலே அவன் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, தேவனுக்காக வாழ்கின்றவன் தேவனால் பரிபூரணமான வாழ்வையும் காண்பான். தேவனுக்காக வாழ வேண்டும் என்று எடுத்து வைக்கும் ஒவ்வொரு அடியிலும் தேவனால் வாழ வைக்கப்படுவோம். ஆபிரகாமும் அப்படித்தான் வாழ்ந்தார். ஆபிரகாம் தன்னுடைய வாழ்க்கை இயந்திரத்தை தேவனுக்காக வாழ்தல் என்ற நோக்கத்தை நோக்கி இயக்கினார். தேவனுக்காக வாழ்வதே ஆவிக்குரிய வாழ்க்கை என்பதை புரிந்து கொண்டு செயல்பட்ட அவரை தேவனாகிய கர்த்தரே வாழ வைத்தார். அவர் வாழ்ந்தார், வளர்ந்தார், வளர்ந்து செழித்தார். தேவனுக்காக வாழ்கின்றவன் தேவனால் உயர்த்தப்பட்டு செழிப்பான் என்பதற்கு ஆபிரகாமின் வாழ்க்கை ஒரு சிறந்த உதாரணமாக இருக்கின்றது. இன்று நம்முடைய எண்ணம், நினைவு, இலக்கு, கொள்கை யாவும் தேவனுக்காக வாழ்வதை தொடர்பு படுத்தும் வகையில் இருக்க வேண்டும். ஆம், சுயத்தை கட்டுப்படுத்தி தேவனுக்காக வாழும்போது நாம் நம்முடைய சுயத்திற்காக வாழ மாட்டோம். அது மாத்திரமல்ல, அப்பொழுது தேவனுடைய விருப்பத்திற்காகவும் தேவனை கனப்படுத்தவும் நம்முடைய சுய கௌரவத்தை இழக்கவும் ஆயத்தமாவோம். அதன் விளைவு தேவனுடைய சித்தத்தை நிறைவேற்றி தேவனை பிரியப்படுத்துவோம். அதன் மூலம் தேவனுடைய நாம மகிமைப்படும். எனவே தேவ பிள்ளைகளே, நாம் தேவனுடைய நம்பிக்கைக்கு பாத்திரவான்களாக மாற வேண்டும். அப்பொழுது நமக்கு வாக்கு பண்ணப்பட்ட வாக்குத்தத்தத்தை சுதந்திரித்துக் கொள்வோம். தேவனுடைய கிருபையும் இரக்கமும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. ஆமென்.